14ஆம் தேதி நைட்டு வந்து நான் வந்து வேலை விட்டு நடந்து வந்துக்கிருந்தேன். இந்த சிவகாமி நகர் கச்சக்குளம் இந்த ஹோலி அலையன்ஸ் ஸ்கூலுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 நாய்கிட்ட கிடக்குது. நான் வந்து நடந்து வரவும் என் மேலே வந்து பாஞ்சிருச்சு. நான் இதை போய் நகராட்சியில் போய் சொன்னால் நகராட்சி என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டு இன்ன வரை எனக்கு உத்தரவு கொடுக்கல, அதனால் நான் வந்து இந்த நாய்களை வந்து அப்புறப்படுத்த முடியாது. இது சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு கொடுத்தா தானே நம்ம நாய்களை வந்து அப்புறப்படுத்த முடியும். நாய்களை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதே நாய்களை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து அதாவது இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்களோ இல்லை தாய்மார்களோ நைட்டு நடந்து வர்றாங்க, அப்போ வந்து ஏதோ ஒரு நாய் கடிச்சிருச்சு, அப்போ வந்து இதை சொல்லுவாங்களா, இது மாதிரி வந்து நாய்களை பிடிக்கக்கூடாது, அதனால் வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்போ வந்து சொல்ல முடியுமா இவங்களால்? இப்போ நான் வந்து ஓரளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்க கண்டு இந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இதே ஒரு பெண்மணி இருந்தால் நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு வர முடியுமா? அப்போ வந்து பிடுங்க தானே செய்யும். நாய்கள் அதிகமாக இங்கே இருக்குது. முனிசிபாலிட்டியில் போய் சொன்னோம், நாங்கள் கேட்குற மாதிரி இல்லை. குழந்தைகள் எல்லாத்தையும் துரத்தி கடிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை கொஞ்சம் தாய்மோட கேட்டுக்கிறோம். 3 மணிக்கு ரொம்ப நாய் கொடுக்க வந்து கால் கூட புண்ணு வந்து கடிச்ச ஒரு நாய் கடிக்க விடுது. அவனை ஒரு 10 நாய் ஒன்று நாய் இருக்குது தெருவுன்னு. வண்டியை ரொம்ப ஒன்றும் செய்ய முடியாது, கடிக்க விடுது. கண்ணு தூக்கி போட்டு கடைக்கு ஓடி வருது. ஒன்றும் செய்ய முடியாது. வண்டி அப்படி நீட்டிட்டான், கீழே வந்துட்டான். அது ரொம்ப சரி. நாய் ரொம்ப ஒரு இங்கே பார்த்தா ஒரு 30 நாய் 40 நாய் இருக்குது. அந்த தெருவு ஒரு 10 நாய், அங்கே ஒரு 30 நாய், இங்கே ஒரு 5 நாய், மொத்தம் சேர்ந்து அவள் ஒரு குரூப்பு சுற்றி இருக்குது. அது ரொம்ப ரிஸ்க்கு. குழந்தைங்க ஓடி வந்து இன்னொன்று ரொம்ப கஷ்டம். அதான் ஒன்றும் முடியல.